சுகாதாரமற்ற முறையில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த 2400 முட்டைகள் அழிப்பு. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் குமாரபாளையம் சாலை புதன் சந்தை பகுதியில் உள்ள ஒரு முட்டை கடையில் சுகாதாரமற்ற முறையில் முட்டை விற்பனை நடைபெறுவதாகவும், முட்டைகள் உடைந்த நிலையில் இரத்த கரையுடன் கோழி கழிவுகளுடன் பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் குமாரபாளையம் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ரங்கநாதன் தலைமையில் முட்டை கடையில் திடீர் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அப்போது கோழியின் கழிவுகளுடன் உடைந்த நிலைகள் பொதுமக்களுக்கு உடல்நல பிரச்சினைகளை ஏற்படுத்தும் வகையில் பாஸ்ட் ஃபுட் கடைகள், ஹோட்டல்கள் ஆகியவற்றிற்கு விற்பதற்காக வைக்கப்பட்டிருந்த சுமார் 2400 முட்டைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்து, முட்டைகள் முழுமையாக உடைக்கப்பட்டு பினாயில் ஊற்றப்பட்டு அளிக்கப்பட்டது. தரமான முட்டைகளை பொதுமக்களுக்கு விற்பனை செய்ய வேண்டும் என கடை உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு 3000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது.